ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லா வீட்லேயுமே கேரட் நம்ம வாங்கி போட்டிருப்போம். அந்த கேரட் வச்சு தான் இந்த புட்டிங் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு 3 ஏலக்காவும் போட்டு பாலும் ஊற்றி நான் குக் பண்ண போகிறேன். 1/2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால், அதனால் பாலாடையோடி ஊற்றிருக்கேன். ஸ்வீட்டுக்கு 1/2 கப்பு சீனியும் போட்டுடலாம். இந்த கேரட் வேகது வர பால் நல்லா கொதிக்கணும். கேரட் குக் ஆகிட்டே இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. கேரட் இந்த மாதிரி குக் ஆகணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டிலேயே இன்னும் நல்ல கேரட் வெந்துடும். ஆறுனதும் அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே பேன்லேயே மறுபடியும் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் போட்டுடலாம். அகரை மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்து தான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பாலில் அகர் நல்லா கரையட்டும், அது வரை நம்ம போட்டிருக்கணும். அகர் நல்லா மெல்ட் ஆயாச்சு. பாலே திக் ஆகிட்டு இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த கேரட் பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். அந்த 1/2 கப்பு பால் ஃபுல்லாகவுமே ஊற்றி தான் அந்த கேரட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆக்கி கொடுக்கணும். சூப்பரான ஒரு கலரில் நமக்கு கிடச்சிரும். எந்த பவுலில் ஊற்ற போகிறோமோ அதை ரெடியாக எடுத்து வச்சுட்டு சூட்டோடையே நம்ம அதில் ஊற்றிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னெலாம் தேவையில்லை. ஆறுனதும் அதுவே செட் ஆயிரும். ஆறுனதும் நல்லா செட் ஆகிட்டு இனி நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக நமக்கு வந்துடும். உங்களுக்கு விருப்பமான முறையில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கேரட்டை நம்ம பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுனால இந்த புட்டிங்கில் கேரட்டோட ஃப்ளேவர் ரொம்ப வராது. கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான கலரும் நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டில் இது செய்திருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.